மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான சுரேஷ் கோபி 18வது மக்களவைத் தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்று எம்பி ஆனார். கேரள மாநிலத்துக்கு அங்கீகாரம் அளிக்கிறோம் என்ற பெயரில் அரசியல் ஆதாயத்துடன் சுரேஷ் கோபிக்கு ஒன்றிய இணையமைச்சர் பதவி வழங்க பாஜக எம்பிக்களின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. தொடக்கத்தில் சுரேஷ் கோபி தனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம் என மறுத்த நிலையில் பிரதமர் பேசி அவரை ஒன்றிய அமைச்சர் பதவியில் அமர வைத்தார். ஒன்றிய அரசில் பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சராக சுரேஷ் கோபி உள்ள நிலையில் அமித்ஷா சொல்வதையெல்லாம் கேட்க முடியாது என்ற துணியில் ஒன்றிய அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவது போன்று பேசியுள்ளார். இது குறித்து சுரேஷ் கோபி கூறுகையில், திரைப்படங்களில் நடிக்காவிட்டால் நான் இறந்தே போவேன். திரைப்படத்தில் நடிப்பதற்காக அனுமதி கோரினேன், ஆனால் அமித்ஷா அனுமதி தரவில்லை. 22 படங்களில் நடித்துள்ளதாக கூறி அமித்ஷாவிடம் நான் தந்த மனுவை அவர் தூக்கி எறிந்து விட்டார். அமித்ஷா அனுமதி தராவிட்டாலும் 22 படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளேன். அனைத்து படங்களிலும் நடித்து முடிப்பேன். செப்டம்பர் 6 அன்று ஒத்த கம்பன் படத்தின் படப்பிடிப்பை தொடங்க உள்ளேன். படப்பிடிப்பு தளத்தில் அமைச்சர் வேலையை செய்ய அமைச்சகத்திலிருந்து 3 அல்லது 4 பேரை அழைத்து செல்வேன். நான் அவர்களுக்கு ஒரு கேரவனை கொடுப்பேன். இதையெல்லாம் நான் செய்ய விரும்புகிறேன். ஒரு வேளை என்னை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினால் நான் காப்பாற்றப்பட்டதாக கருதுவேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். அமித்ஷா உத்தரவை மீறி நடிப்பதில் உறுதியுடன் இருப்பதால் சுரேஷ் கோபி அமைச்சர் பதவியிலிருந்து விரைவில் விலகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.